நீங்க உங்க போனுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த வீடியோல நான் கர்வ் டிஸ்பிளேக்கும் சரி ஃபிளாட் டிஸ்பிளேக்கும் சரி டிஃப்ரெண்ட் டெம்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல என்னோட ஃபீட்பேக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இதை வச்சு உங்களால ஒரு நல்ல டெம்பர் கிளாஸ் வாங்க முடியும்னு கண்டிப்பா நான் பிலீவ் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எண்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லா பாருங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபிளாட் டிஸ்பிளே பத்தி பார்த்துடலாம். ஃபிளாட் டிஸ்பிளேயோட டெம்பர் கிளாஸ் பார்க்கும்போது 3 டைப்ல நமக்கு வந்து கிடைக்குது. ஒன்னு மேட் டெம்பர் கிளாஸ், இன்னொன்னு கிளீன் டெம்பர் கிளாஸ், இன்னொன்னு பிரைவசி டெம்பர் கிளாஸ். இந்த பிரைவசிங்கிறது இப்போ புதுசா வந்திருக்கு. எதுக்குங்கிறது பேர் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் டெம்பர் கிளாஸ்ங்கிறது நார்மலா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். இந்த டெம்பர் கிளாஸ்ல எந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்கலாம்னா கண்டிப்பா நீங்க வந்து அண்டர் 100லேயே கூட சம்டைம்ஸ்ல கிடைக்குது. 100ல வாங்குறதே நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து 500, 1000 நான் வந்து ஒரு காஸ்ட்லியான போன் வாங்கியிருக்கேன், ஒரு காஸ்ட்லியான டெம்பர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. டெம்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்சில் யூஸ் பண்ண வரைக்குமே எதுவாக இருந்தாலும் கீழே போட்டால் உடையதான் வந்து செய்யுது. ஸோ நீங்கள் காமனா லோ ப்ரைஸ்ல வாங்குறது பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. நிறைய வெர்ஷன்லாம் சொல்லுவாங்க இது வந்து 9D கிளாஸ், 3D கிளாஸ், இல்ல லேயர்ஸ் அதிகமா இருக்கு, பார்க்கறது கிளாஸ் வந்து ஸ்ட்ராங்கா தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்க தாட் இதை பத்தி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் மேட் டெம்பர் கிளாஸ் இது வந்து கேமிங்காகவே கொண்டு வந்திருக்காங்க. இதோட அந்த சர்ஃபேஸே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், இன்னும் ஸ்மூத்தா வந்து இருக்கும். ஸோ மேபி நீங்க கேம் அதிகமா பிளே பண்ணுவீங்கன்னா இந்த டெம்பர் யூஸ் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஃபீட்பேக்கும் நல்லா தான் வந்துருக்கு. ஸோ இதுவுமே ப்ரொடக்ஷனே சொல்லவும் நல்லா தான் இருக்கு. அண்ட் ஃபைனலா பிரைவசி டெம்பர் கிளாஸ். இந்த போனை வந்து நீங்க ஸ்ட்ரைட் ஆங்கிள் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயோட வியூ கிளியரா தெரியும். மேபி யாராவது சைட்ல இருந்து பாக்குறாங்கன்னா உங்க டிஸ்பிளே வந்து பிளாக்கா தெரியும். இதுதான் இந்த டெம்பர் கிளாஸோட ஒரு அட்வான்டேஜா வந்திருக்கு. இதுக்காக இதோட பிரைஸுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டெம்பர் வாங்கணும். அப்படி இல்லைன்னா கிளீன் மேட் எது வேணா நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இவ்வளவு தான். ஃபிளாட் டிஸ்பிளேல நம்ம ரொம்ப ஈஸியா வந்து வாங்கிடலாம். அண்ட் ரொம்ப அதிகமான பிரைஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அண்டர் 300 பை பண்ணி முடிச்சிருங்க. ஃபிளாட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டெம்பர் கிளாஸ் நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஈஸியாவும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல பெரிய ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. அதே மாதிரி நீங்க அதிகமான ரேட் போட்டு வாங்கினீங்கன்னா அதோட இன்னும் ரொம்ப டியூரபிளா இருக்குங்கிறதும் உண்மை வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிளாட் டிஸ்பிளே. நானுமே ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் டெம்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணல. நீங்க ஸ்கின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்கறது ஒரு பேப்பர் லேயர் மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரியே வந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது. அண்ட் மேக்ஸிமம் நீங்க போன் வாங்குற எந்த ஷாப்பா இருந்தாலுமே அந்த ஸ்கின் தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு 500ல இருந்து 800 வரைக்கும் சார்ஜ் பண்றேன், ஏன் 1000 கூட சார்ஜ் பண்ற ஷாப்ஸ்லாம் கூட அவைலபிளா தான் இருக்கு. பட் அது சுத்தமா வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்மா இல்லை. மேபி ஸ்கிராச்சஸ்ல இருந்து உங்களை பிக்கப் பண்ணி கொடுக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த டியூரபிலிட்டின்னு பார்க்கும்போது அது 0 தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பட் ஆனா கர்வ் டிஸ்பிளே வந்த புதுசுல அது ரொம்பவுமே ஒரு பாப்புலரா இருந்தது, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நீங்க அந்த இதை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேணாம். ஆல்டர்னேட்டிவா க்ளூ டெம்பர் கிளாஸ் வந்து வந்துருச்சு. க்ளூ டெம்பர் கிளாஸ் தான் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இது வந்து நீங்க டிஸ்பிளேவோட வரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. க்ளூ டெம்பர் கிளாஸ்ங்கிறது நம்ம நார்மலா ஃபிளாட் டிஸ்பிளே ஓட்டுறோம்ல அதே டெம்பர் தான். அந்த டெம்பரே லைட்டா கர்வ் ஆகிருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணி பக்காவா ஒட்டிட்டீங்கன்னா பபிள்ஸ்லாம் பெருசா வரது கிடையாது, நல்லா தான் வந்து இருக்கு. பட் அதுல இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெம்பர் லைட்டா எடுத்துட்டு வர ஆரம்பிக்கும். மேபி ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா ஒட்டியிருந்தாங்கன்னா பக்காவா இருந்திருக்கும். இது வந்து நான் ஒட்டினால அப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட். மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் க்ளூ டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கு. டிஸ்பிளேவோட எடுத்துட்டு வரதோ அந்த மாதிரி பெரிய பஞ்சாயத்து எதுவுமே இருந்ததில்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபிளாட் டிஸ்பிளேக்கு இந்த க்ளூ டெம்பர் கிளாஸ் ரொம்ப பக்காவா இருக்குமா எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து ஆன்லைன்ல நிறைய மாடலுக்கு அவைலபிளா இருக்கு. நான் எங்க வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல கண்டிப்பா அவைலபிளா வந்திருக்கு. யூவின்னு போட்டிருந்தா தயவு செஞ்சு வாங்காதீங்க. க்ளூ டெம்பர் கிளாஸ் நிறைய ஷாப்ஸ்லுமே இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். அண்ட் ஃபைனலா யூவி டெம்பர் கிளாஸ். யூவி டெம்பர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் இருந்தது. பட் இதோட நெகட்டிவ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா டிஸ்பிளேவோட நல்லா ஒரு அட்டாச் ஆயிடும். அதை எடுக்கிறது ரிமூவ் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். சில பேருக்கு வந்து அந்த டிஸ்பிளேவோட அப்படியே வந்துருச்சு. ஒரு சில பேர் அதை பர்ஃபெக்டா வந்து எடுத்துடுறாங்க. பட் அது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கவங்க தான் அதை கரெக்டா பண்றாங்க. நம்ம வேற யாராவது தெரியாதவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம டிஸ்பிளேக்கு அதிகமா டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் யூவியே பெருசா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால அதோட ரேட்டுமே கொஞ்சம் அதிகம் தான். ரிமூவ் பண்றது ரொம்பவே கஷ்டங்கிறதுனால ப்ரொடக்ஷன் வைஸ் ஓகேவா இருந்தாலும் அந்த ரிமூவல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் கர்வ் டிஸ்பிளேக்கு நீங்க ஒரு டெம்பர் கிளாஸ்னா நீங்க க்ளூ டெம்பர் கிளாஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே பெட்டரா இருக்கு. உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் தெரியுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஒரு டெம்பர் கிளாஸ் நம்ம போனுக்கு கொஞ்சம் முக்கியமானது தான். பட் அதுக்காக ரொம்ப அதிகமான பிரைஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டீசென்டான பிரைஸ்ல நீங்க பார்த்து வந்து வாங்கிக்கலாம். ஃபிளாட் டிஸ்பிளேன்னு இருக்க வகையில நீங்க கிளீன் ஆர் மேட் எது வேணா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கர்வ் டிஸ்பிளேக்கு ஃபுல் க்ளூ டெம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்டா இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.